முக்கிய செய்திகள். நாட்டின் 13வது குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி இன்று பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ்.எச். கபாடியா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்பந்தத்தால் மகாராஷ்டிர காங்கிரஸ் அரசுக்கு சிக்கல். முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் மாற்றப்பட வாய்ப்பு. துபாயில் அமெரிக்க கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடல் இன்று தமிழகம் வருகை. விமானம் மூலம் திருச்சி கொண்டு செல்லப்படுகிறது. மணல் கொள்ளையில் ஈடுபட்டவரை என்கவுண்டர் செய்த விவகாரம். நெல்லையில் பதற்றம் நீடிப்பதால் போலீசார் குவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். நாட்டின் 13வது குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி இன்று பதவியேற்க உள்ளார். டெல்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று காலை 11:30 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பதவியேற்பதற்கு முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரணாப் முகர்ஜி அஞ்சலி செலுத்துகிறார். அதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் பிரணாப்பிற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.எச். கபாடியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், மக்களவைத் தலைவர் மீரா குமார், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் 21 குண்டுகள் முழங்க புதிய குடியரசுத் தலைவருக்கு மரியாதை அளிக்கப்படுகிறது. பின்னர் பிரணாப் முகர்ஜி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இதுவரை 12 பேர் குடியரசுத் தலைவர்களாக பதவி வகித்துள்ளனர். நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதவி வகித்தார். தத்துவ மேதை டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் 2வது குடியரசுத் தலைவர். அலிகார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த கல்வியாளர் ஜாகீர் ஹுசேன் 3வது குடியரசுத் தலைவர். 1969இல் வி. கிரி நாட்டின் 4வது குடியரசுத் தலைவராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். வி. கிரி ஒரு தொழிற்சங்க தலைவர். அத்துடன் லண்டனில் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். நாட்டின் 5வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஃபக்ருதீன் அலி அகமது. இவர் மத்திய அமைச்சராக இருந்தவர். பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே இறந்துவிட்டார். எனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்த பி.டி. ஜாட்டி குடியரசுத் தலைவர் பொறுப்பை கவனித்து வந்தார். நாட்டின் 6வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. இவர் ஆந்திர மாநிலம் உருவான போது முதலமைச்சராக பொறுப்பேற்றவர். மக்களவை சபாநாயகராகவும் இருந்தவர். அவரை அடுத்து கியானி ஜெயில் சிங் 7வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். பஞ்சாப் முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவம் உள்ளவராக ஜெயில் சிங் இருந்தார். நாட்டின் 8வது குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டின் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஆர். வெங்கட்ராமன். தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தொழில்துறை அமைச்சராக இருந்த இவர் மத்திய அமைச்சராகவும் இருந்தார். 9வது குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா. அமெரிக்காவில் படித்த சங்கர் தயாள் சர்மா மத்திய பிரதேச முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் ஆளுநராகவும் பதவி வகித்தவராவார். அதைத் தொடர்ந்து 10வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் கேரளாவைச் சேர்ந்த கே.ஆர். நாராயணன். அமெரிக்கா, சீனா, துருக்கி போன்ற நாடுகளில் இந்திய தூதராக பணியாற்றியவர். நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக அறிவியல் நிபுணரும் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவருமான ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவீன ரக ராக்கெட்டுகள், அணு ஆயுதம் தயாரிப்பு ஆகியவற்றில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. மக்களின் குடியரசுத் தலைவராக கருதப்பட்ட கலாமுக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று ஓய்வு பெற்ற பிரதிபா பட்டேல் நாட்டின் 12வது குடியரசுத் தலைவராவார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. சட்டம் பயின்றவர். இந்நிலையில் இன்று பிரணாப் முகர்ஜி நாட்டின் 13வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பை தொடர்ந்து மகாராஷ்டிர மாநில முதல்வர் பிருத்திவிராஜ் சவானுக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் கட்சியின் 82 எம்எல்ஏக்களில்
43 பேர் பிருத்திவிராஜ் சவானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக் ராவ் தாக்கரேவிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் மாநிலத்தின் சொட்டு நீர்த்துறை, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட மொத்தம் 14 துறைகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அரசு மேற்கொள்ளும் எந்த ஒரு திட்டமானாலும் அதற்கு முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் தன்னிச்சையாக முடிவு எடுத்து வருவதாகவும், இதே நிலைமை நீடித்தால் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் பிரச்சினை எழும் என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே விவகாரத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சிக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் கெடு விதித்துள்ள நிலையில் அவரது இந்த நடவடிக்கை குறித்து பதில் அளிக்கும்படி காங்கிரஸ் மேலிடம் பிருத்திவிராஜ் சவானுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 82 எம்எல்ஏக்களுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 62 எம்எல்ஏக்கள் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 27 பேரின் ஆதரவுடன் ஆட்சி செய்து வருகிறது. எதிர்க்கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, சிவசேனா மற்றும் பிற கட்சிகளின் ஆதரவையும் சேர்த்து மொத்தம் 91 எம்எல்ஏக்கள் உள்ளனர். ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து தேசியவாத காங்கிரஸ் வெளியேறினால் மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் பிருத்திவிராஜ் சவானை மாற்ற வேண்டும் என்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது. இதற்கிடையே தேசியவாத காங்கிரசுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரதமர் மன்மோகன் சிங்கை நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடனான பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே குழு தொடங்குகிறது. இந்த உண்ணாவிரதத்தில் அண்ணா ஹசாரே குழுவைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் பலர் பங்கேற்கின்றனர். இதற்காக புனேவில் இருந்து டெல்லி வந்த அண்ணா ஹசாரே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி இன்று முதல் தனது குழுவினர் உண்ணாவிரதம் தொடங்க இருப்பதாக கூறினார். கடந்த 1.5 ஆண்டுகளாக வலுவான லோக்பால் மசோதாவிற்காக தனது குழுவினர் போராடி வருவதாகவும், ஆனால் மசோதாவை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்துவிட்டு மத்திய அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் அண்ணா ஹசாரே குறை கூறியுள்ளார். இன்று முதல் அடுத்த 4 நாட்கள் வரை இந்த விஷயத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு வரும் 29ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தாம் துவங்க இருப்பதாகவும் ஹசாரே தெரிவித்துள்ளார். 4 दिन मैं राह देखूंगा, 29 तारीख को मेरा अनशन शुरू हो जाएगा और मैं तो तय किया कि प्राण गया तेरे परवाने, अभी भी मैं वो तैयारी रखी है. रामलीला मैदान में भी मैं तैयारी रखी थी, वापस लेने की मेरी इच्छा नहीं थी, भले प्राण निकल जाए परवाह नहीं, लेकिन सरकार ने धोखाधड़ी किया, आश्वासन दिया, इसके कारण मैं रुक गया. மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஊழல் அமைச்சர்கள் குறித்தும் புதிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் முந்தைய குற்றங்கள் குறித்தும் அறிவிக்க உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளதால் இந்த உண்ணாவிரத போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துபாய் நாட்டில் அமெரிக்க மாலுமிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர் உடல் இன்று விமானம் மூலம் திருச்சிக்கு கொண்டு வரப்படுகிறது. பக்ரைனில் முகாமிட்டுள்ள அமெரிக்க கடற்படை கப்பலுக்கு எரிபொருள் சப்ளை செய்ய ரபானாக் என்ற அமெரிக்க கப்பல் துபாய் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த எண்ணெய் கப்பலை நோக்கி வந்த படகு மீது அமெரிக்க கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் ராமநாதபுரம் மாவட்டம் தோப்பு வலசை களிமண் குண்டைச் சேர்ந்த சேகர் என்ற மீனவர் பலியானார். ராமேஸ்வரத்தில் உள்ள கரையூரைச் சேர்ந்த முத்து முனிராஜ், தொண்டி அருகே உள்ள முள்ளிமுனையைச் சேர்ந்த முத்துக்கண்ணன், முருகன் ஆகியோர் காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் துப்பாக்கி சூட்டில் பலியான சேகரின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரது தந்தை ஆறுமுகம் மாவட்ட ஆட்சியர் நந்தகுமாரை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார். அதன்படி அமெரிக்க கடற்படையினரின் துப்பாக்கி சூட்டில் பலியான சேகரின் உடல் இன்று துபாயிலிருந்து விமானம் மூலம் திருச்சி கொண்டு வரப்படும் என வெளியுறவுத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிக்கும் தொழில் செய்வதற்காக சேகர் துபாய் நாட்டிற்கு சென்றிருந்த போது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்குநேரி அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய விவகாரத்தில் வாலிபர் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது.
திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகேயுள்ள மறுகால் குறிச்சி பகுதியில் கடந்த சில மாதங்களாக செங்கல் சூளைக்கான குளத்து மணல் அனுமதியின்றி 2 குழுவினர் மணல் அள்ளி வந்தனர். இதனை அறிந்த போலீசார் மாறுவேடத்தில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டபோது வானமாமலை மற்றும் அவருடைய நண்பர்கள் அங்குள்ள ஒரு கோவில் ஒன்றின் வாசலில் அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்த காவல் ஆய்வாளர் விஜயகுமார் 4வரையும் காவல் நிலையத்திற்கு வரும்படி கூறியதால் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஆய்வாளர் விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் வானமாமலை நெஞ்சில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு ஆய்வாளர் விஜயகுமாரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நெல்லை நாகர்கோயில் 4 வழிச்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நாளைக்கு விடிகால ஒன்று சுட்டு கொழுதும் வரல அப்படின்னு எங்க முன்னாடி சொன்னார். இவங்க பேசிட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் நானே விஜயகுமார் இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கோயிலில் தச்சனை சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தார். அங்கேருந்து 2 போலீஸ் எஸ்கார்டு மப்பியில் இருந்தாங்க. இவர் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் நேராக சும்மாவில் வந்தாங்க. வந்துட்டு ஒரு பத்திரிக்கைப்பில் இவர் நின்றுருக்காரு. இங்கேருந்து பேச்சுவார்த்தை நடக்காரு. வாலண்டியர் நான் ஏன் வரேன், நானும் வரமாட்டேன், நான் ஒரு தப்பு செய்யலாம் அப்படின்னு இருக்காரு. டப்புன்னு ரிவால்வர் எடுத்து சட்டுன்னு ஷூட் பண்ணாரு. சும்மாவில் ஏறி திரும்பி பார்க்கல, அவர் பாட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு ரவுடி கூட இந்த மாதிரி கொலை செய்ய தயங்குவான். அந்த மாதிரி ஒரு அசால்ட்டான ஒரு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அதிகாரியே இந்த அளவுக்கு கொலை செய்ய பயப்படாமல் கொலை செய்கிறாங்கன்னா பட் ரவுடிகளாம் யாரும் கொலை செய்ய மாட்டாங்க. தகவல் அறிந்து போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதிமொழியின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் நாங்குநேரி மற்றும் மறுகால் குறிச்சி பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஒரு அரசு ஒரு மக்களாட்சிக்கு உண்டான அறிவே கிடையாது. ஒரு மக்களாட்சி நடக்கிற இடத்துல இப்படி ஒரு அரசு அதிகாரி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அரசு அதிகாரி நேராக வந்து கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்த துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டு கொண்டு போயிட்டு திரும்பி பார்க்க சும்மா எடுத்து தப்பிச்சு பழச்சிட்டு போறாரு. இது எந்த நாட்டில் இது நடக்குமா? இந்த மாதிரி குற்றம் நடக்குமா? இது வந்து முழுமையாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இது நடவடிக்கை எடுக்காட்டி இது வந்து ஒரு மக்களாட்சி இது நடக்கிறதே கிடையாது. இந்த அரசாங்கம் நடக்கிறது ஒரு முறையான அரசாங்கமே கிடையாது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் முடிந்தவுடன் டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றின் விலைகளை உயர்த்த எண்ணெய் அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் விலை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் லிட்டருக்கு 70 பைசா உயர்த்தப்பட்டதை அடுத்து டீசல், சமையல் எரிவாயு மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளை உயர்த்தும்படி பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவிற்கு பெட்ரோலியத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அவற்றின் விலைகளை உயர்த்த வேண்டும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியத்தால் ஏற்படும் இழப்பை தடுக்க அவற்றின் விலையை உயர்த்துவது என்ற ஒருமித்த கருத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்த முடியவில்லை என்று கூறும் மத்திய அரசு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அதுவரை விலை உயர்வு வேண்டாம் என்றும் கருதுகிறது. ஆகையால் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பின் இவற்றின் விலை உயர்த்தப்படுவது உறுதியாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் அடிக்கடி மாறும் கச்சா எண்ணெயின் விலையால் 1 லிட்டர் டீசலுக்கு 11 ரூபாய் 26 பைசாவும், சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றுக்கு 319 ரூபாயும், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 28 ரூபாய் 56 பைசாவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. பாதிரியாரை கொலை செய்த பெண்ணுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. நாகை நீதிமன்றம் தீர்ப்பு. சுய உதவி குழுக்கள் மூலம் வங்கிக் கடன் வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி. மேட்டூரைச் சேர்ந்த 4 பெண்கள் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.